வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா மற்றும் பலர் நடித்து ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற தக் லைஃப் படத்தை நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்தோட கதை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கமல்ஹாசன், நாசர் ரெண்டு பேருமே பிரதர்ஸ். ஸோ இவங்க கேங்ஸ்டர்ஸும் கூட. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்களோட கேங்குக்கும் இவங்க ஆப்போனன்ட் கேங்குக்கும் நடக்கிற ஒரு ஷூட் அவுட்டில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை இழந்துடுறான். அவன் தங்கச்சி தொலைச்சிட்றான். அந்த சின்ன பையனை யூஸ் பண்ணி போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறாரு கமல்ஹாசன். ஸோ இந்த காரணத்தினால அந்த பையன் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சின்ன பையன் பெரியவனாக வளர்ந்துடுறான். அவர் தான் நம்ம சிம்பு. ஸோ கமலுக்கு அடுத்து நான் தான், இவர் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு கமலே சொல்லிடுறாரு ஒரு கட்டத்தில். ஸோ இதுக்கப்புறம் சிம்பு இந்த எம்பையரை டேக் ஓவர் பண்ணாரா இல்லையா, ஸோ இவருக்கும் கமல்ஹாசனுக்கு என்ன இஷ்யூ நடந்துச்சு, எதனால் இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கிற இந்த கேங்ஸ்டர், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கேங்ஸ்டர் லைஃப் தான் இந்த படத்தோட ஸ்டோரின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. ரவி கே சந்திரன் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். ஸோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் காட்டின ஒரு ஃப்ரேம், ஒரு ஆங்கிள், ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே ரிச்சாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆரோட காம்பினேஷன் சீன் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது போக இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பட்டது கமல் சார் அண்ட் அபிராமி இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சீன்ஸ். எனக்கு இந்த விருமாண்டி சீன்ஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஸோ அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு நோஸ்டாலஜிக் ஃபீல் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜிங்கிச்சா பாட்டோட விஷுவல்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். ஸோ கிளைமேக்ஸில் கமல் சாருக்கும் எஸ்டிஆருக்கும் நடக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப், ஸோ அந்த ஃபைட் சீன், இந்த ரெண்டுமே இந்த படத்தில் ஒரு மேஜர் ஹைலைட்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். டெக்னிக்கலாக இந்த படம் சூப்பர் ப்ரில்லியன்ட். நான் சொன்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபி டாப் நாச். மியூசிக் இந்த படத்துக்கு என்ன வேணுமோ ஏஆர் ரஹ்மான் சூப்பராக போட்டிருக்காரு பிஜிஎம் வைஸ். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் நான் ஃபீல் பண்ணேன். பட் இதை பற்றி நம்ம போக போக பேசுவோம். இந்த படத்தில் வந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக இந்த நார்த் இந்தியன் கேங்ஸ்டர்ஸை காட்டுற ஃபீல் மாதிரி எனக்கு கிடச்சிது. மிர்சாப்பூர் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீரீஸில் வந்த டெம்ப்ளேட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஆஃப். அந்த ஸ்டோரி பில்டிங், கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நீட்டாக பொறுமையாக அந்த மணிரத்னம் சார் டைரக்ஷனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேங்ஸ்டர் கதை ஆயிடுச்சு. ஸோ இந்த கேங்ஸ்டரோட லைஃப் ஸ்டோரியில் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணுமோ அதெல்லாம் இவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. முக்கியமான ஒரு எலிவேஷன் இருக்கிற ஒரு இடத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கமல் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு ஜாப்பனீஸ் பீப்புள்கிட்ட இருந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுப்பார். இதான் கதை, இதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே. பட் அந்த சீன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 வருடங்களுக்கு பின் அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா இந்த 2 இயர்ஸ் அவர் என்ன பண்ணார், எப்படி கற்றுக்கிட்டாரு, அதெல்லாம் தெரிஞ்சாதான் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக எனக்கு பட்டுச்சு. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. உட்காரவே முடியல. இதான் உண்மை, சாரி. பட் கமல் சார் வந்து அவர் டைலாக்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ டைலாக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இந்த டைலாக்ஸ்லேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற டைலாக்ஸ் இந்த படத்தில் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுது. சத்தியமாக சீட்டில் உட்கார முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியே ஆகணும். ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இந்த கதைக்களம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டான கதைக்களம் தான். ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் பார்த்தாச்சு. ரொம்ப ஒரு பழைய ஸ்க்ரீன் பிளே, பழைய கதை. ஸோ இது வந்து 2.25 மணி நேரம் இந்த ஜென்ரேஷன் யாருமே உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி என்கேஜிங்காகவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ மணிரத்னம் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுவும் இந்த கதைக்களமும் பிளெண்ட் ஆகவே இல்லை. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது போக இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பிரச்சனையாக பட்டது இந்த படத்தோட கேஸ்ட். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நான் எதுவுமே சொல்லலை. பட் என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருக்குமே நம்ம ஸ்கோப் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜோஜோ ஜார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கேரக்டர் ஒரு சூப்பர் எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டர். முடிஞ்ச அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அந்த கேரக்டர் ஸ்கோப்பே இல்லை. அந்த கேரக்டரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு, ஒரு சின்ன இம்பேக்ட். அதை கண்டினியூ பண்ணி செகண்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருக்கும். பட் அந்த கேரக்டர் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு முக்காவாசியான ஒரு சைடு கேரக்டர்ஸ், அதாவது சிம்பு, த்ரிஷா, கமல், இவங்க 3 பேரை தவிர்த்து இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே படத்தில் வராங்க,
ஒரு 2-3 சீன் இருக்காங்க, காணாமல் போயிடுறாங்க. தே ஹேவ் அ ரோல். இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது. பட் சரியாக எழுதப்படல, சரியாக ஸ்க்ரீனில் ப்ராப்பர் ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ட்விஸ்ட்டில் நடக்கிற ஒரு ரிவைல் தான் இந்த படத்தோட ஸ்டோரியோட பேஸே. ஸோ அந்த ட்விஸ்ட், அந்த ரிவைலில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக இருக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸை திடீர்னு வருவாங்க, நமக்கு எமோஷன் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அந்த எமோஷன் கனெக்ட் ஆனால் தான் இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படம் நமக்கு கனெக்ட் ஆகும். இல்லாட்டி அப்படியே படுத்துரும். எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு இந்த படத்தில். கிளைமேக்ஸ்க்கு அப்புறம், அதாவது படம் முடியிருக்க கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 1 ஃப்ரேம் முன்னாடி விண்வெளி நாயகா பாட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. என்ன ஒரு அருமையான ஒரு பாடல், ஒரு மாசான ஒரு எலிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் லாஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்? கிரெடிட்ஸில் ஓடுது, கிரெடிட்ஸில் பேர்லாம் போடுவாங்க, பேர் வாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, பாட்டு ஒரு பக்கம் ஓடுது. டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பாட்டு எதுக்கு? படத்துக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. படத்தில் யூஸ் பண்ணாட்டி அந்த பாட்டை ஸ்க்ராப்பில் போட்டுடலாம். எதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? அந்த பாட்டுக்கு கிடச்ச ஒரு ரெகக்னேஷனை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த படத்தோட பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம் கொடுத்துருந்தாரு. நான் இவ்வளோ சிங்கர்ஸ் வச்சு இவ்வளோ சாங்ஸ் நான் இப்படி தான் கொடுப்பேன், சூப்பராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. அதை ப்ராப்பராக யூஸே பண்ணல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் 37 இயர்ஸ் கழிச்சு மணிரத்னம், கமல்ஹாசன் சார் 2 பேருமே காம்போவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் மீட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இட்ஸ் அ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த படம் தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்போக்காக ஒரு டைம் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை, புதுமையாக எதுவுமே இல்லை, ரசிக்கக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் உண்மை. இந்த படத்தில் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக மணி சார் படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் இருக்காது. இந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய படத்தில் நிறைய ரத்த காட்சிகள் காட்டுறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் இந்த படத்தை இம்பேக்ட் பண்ணிச்சோ, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இம்பேக்ட் பண்ணி தான் இந்த படம் சொதப்பிடுச்சோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2 stars out of 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். விண்வெளி நாயகா.